Hi guys, welcome to today's video. இன்றைக்கி நம்ம போகிறது வந்து ஊட்டி ரோஸ் கார்டன். டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ இந்த டிக்கெட் 75 ரூபா ஒரு டிக்கெட்டு. இப்போ இங்கே உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ளே வந்தோடனே டிக்கெட்டை பஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல்லாக ரோஸாக இருக்குது guys. The rainbow comes and goes and lovely is the rose. The moon doth with delight. எனக்கு இதெல்லாம் டைம் இல்லை படிக்கிறது. நம்ம எப்படி போகிறது? இதில் போவோமா இல்லை இப்படி போய் இதில் போய்ட்டு சுற்றி வரலாம்னு நினைக்கிறேன். நேற்று ஊரில் நான் அப்படியே போய் மெதுவாக போகிறேன். நீங்களாம் பார்த்துட்டே வாங்க சரியா? பாதி ரோஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் அது என்னமாகுது, அழுகி போன மாதிரி அப்படி ஆகுது. ஏன்னா கோல்டன் மேண்டேலியன் பார்த்தீங்கன்னா கோல்டன் கடலில் இருக்குது அப்படியே ஃபுல்லாக. Brown. My choice. Wow. Stop that. Cut it down. It's on with the rosemary mark. எப்படி தனியாக வந்து வீடியோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் பாதி காலேஜ் வரதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் இதுதான் பேபன்னு எல்லாம் பார்த்து சிரித்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு போகணும். அட்லாஸ் பேட்ரி 47% இருக்குது. சும்மா சட்டதான் குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் டைம் வந்து 4 மணி. 4/3 5ஆம் தேதி 10ஆம் மாதம் எடுக்கிறேன் இந்த வீடியோ. யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருந்தா இதில் இங்கே நின்று இப்படியே வீடியோ எடுத்திருப்பேன். நான் மட்டும் இருக்கிறதால யார்கிட்ட சொல்லி தான் வீடியோ எடுக்கிறது. ஸோ அது வழியாக இறங்கி வந்தோமா, இப்படியே வந்துட்டோம். ஸோ இதிலே கீழே போயிட்டு இப்படி போகணுன்னு நினைக்கிறேன். எது ஒரு இருக்குன்னு தெரில கீழே, ஆனால் நல்லாயிருக்கு. கமிட் ஆகிருந்தா யாராச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நல்லா இருப்படா போடாடே. அந்த மாதிரி தான் தனியாக வந்து புடம்பு வச்சிட்டாங்களே. மேங்கோ ஆப்ஷன் இப்படி போய் இப்படி வரணுமா? இங்கேயும் என்னென்னமோ போட்டிருக்காங்க. இது நம்ம சின்ன வயசில் நான் அந்த பூவெல்லாம் பார்த்துருக்கேன்.
ஆனால் இப்போ நம்ம ஏரியாவில் இல்லை, எங்கே போணுச்சுன்னே தெரியல எல்லாமே. வாவ், இதில் போனால் நம்ம அங்கிட்டு பார்க்க முடியாது. ஒரு நல்ல பாட்டு ஓடுது, உள்ளே இருக்க ஃபீலிங்ஸ்லாம் தட்டி எழுப்புறாங்க. ரோஸ் மாதிரி ஹனி மவுண்ட்டு இதெல்லாம் இப்போ தான் நட்டு வச்சுருக்காங்க பாரு, இன்னும் வரல. ஓ, இங்கிட்ட ஒரு என்ட்ரியா, என்ட்ரி இல்லை எக்ஸிட்டு கூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். என்ன காய்ஸ், அங்கங்கே இப்போ இதில் போய் எப்படி வர்றது? உள்ளேலாம் போகக்கூடாதோ? டாஃபி பிளாக்கு பெக்காடிங்கிறேன், பெக்கரா பேக்கராவா, பெல் ஆஃப் பஞ்சாபு, தெல்மா பார்லோன், பீசிங் ஜார்ஜியா. ஓகே, ஃப்ளவர்ஸ் ஃபைன் ருபீஸ் 0வா? ஓ, பறிச்சா ஃபைன் போடுவாங்களோ? இல்லை. ஆனால் இது எந்த டைமில் நல்லா இது இருக்குன்னு தெரியல. ஃப்ளவர் ஷோ ஓப்பன் ஆகும்போது தான் நல்லா இருக்குமோ? எந்த மாதம் வருதுன்னு எனக்கே மறந்து போச்சு. நானே ஊட்டியில் தான் இருக்கேன், எனக்கே மறந்து போச்சு. சார்ஜ் 41 இருக்குது. முடியறதுக்குள்ளே நம்ம எக்ஸிட் ஆகணும், இல்லாட்டி அதுக்கப்புறம் டல்லாக இருக்கும். அதுனா எக்ஸிட் ஆக்கா இதானே? ஃப்ளவர்ஸ் இப்போ அதிகமாக இல்லை காய்ஸ். நம்ம சீசன் டைமில் வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, பரவாயில்ல, சீசன் டைமில் இன்னொரு வீடியோ போடுறேன். இதுதான் இப்போ வந்ததுக்கு நமக்கு ஒரு வீடியோ. காலையிலேருந்து நடந்து ஃபேஸ் ஒரே டல் ஆகிடுச்சு. போய் முகத்தை அழிட்டு வந்துருக்கோம் நம்மளோட வீடியோவுக்கு. ஐயோ, 39,000 வயசு யாரோ என்னமோ எழுதி வச்சுட்டாங்க. குள்ளா என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் குள்ளான் இருக்கான். எங்கே பார்த்தா அங்கே கப்பல்ஸாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம மிடில் ஆஃப் த ரோஸ் கார்டன், மேலே ஒரு இது இருக்குது, லேயர் இருக்குது, இது செகண்ட் லேயர், கீழே அது வந்து தேர்ட் லேயர். நான் இங்கேருந்து காமிக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் போயிட்டு நம்ம அதில் வருவோம், அப்படியே வந்து இதிலேயே போயிட்டு அதான் எக்ஸின்னு நினைக்கிறேன். போகலாமா? ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாம். தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமோ. இது என்னது, லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நைட்டு தண்ணி பைப்பெல்லாம் போடுவோம். தண்ணி போட்டு இப்படி சுற்ற விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வா, செம வியூவில். ஆனால் லைட்டாக மழை வர்ற மாதிரி இருக்குது, வந்தால் மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன். காய்ஸ், இந்த இடம் இருக்குல்ல, இங்கே படுத்துக்கிட்டு அந்த ஏதோ சூர்யா ஒரு படத்தில் பண்ணுவானே, ஒரு ரூம்லேருந்து பக்கத்தில் எழுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணால் அது நல்லாயிருக்கும்ல. நானி கோனி ராணி எந்தன் அந்த பாட்டு அதில் அப்படி தான் இருக்கும். ஒரு இது சரிஞ்சு படுத்துக்கிட்டு புல்லு மேலே. இப்படி நடந்து போகிறேன், எடுத்துகிட்டு வா, அப்படியே பிடிச்சிட்டு வா. போடுறத போடுற மாட்டல.
அவன் தெரியுறாங்களா? சென்டரில் வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடு, ஒரு கிணறு இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது காய்ஸ். ஆனால் க்ளீனாக இல்லை, அதான் மேட்ரு. இங்கே பசங்க 3 பேர் இருக்காங்க. எதுவும் குழந்தை ஃபைட்டுக்கு வந்துடுவாங்களோ, ஏரியா சட்டைக்கு வந்துடுவாங்களா? காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அடையா சொல்ல கூடும் அது போகும் போக்கதான். இதுலாம் நடந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நடந்து வச்சா அச்சிலாம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுல நடந்து வராங்க. அம்மா தான் நம்ம இடத்த பார்த்துக்கணும். எப்படி இதுதான் அப்படின்னா சோஷியல் அவேர்னஸா காய்ஸ். ஃபைனலி வி ஆர் இந்த 3வது ஸ்டேஜ். இதோட எண்டிங் நினைக்கிறேன், முடிய போகுது. நடந்து பரவாயில்ல, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கலராக தெரியுது ஃப்ளவர்ஸ். ஆனால் முதல்ல நம்ம அங்கே பார்த்தோம்ல, அந்த முருகன் கோயிலில், அதே கைஸ் இங்கே பார்ப்பேன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் அவங்க காணும். மேபி இருக்கலாம், இங்கே எங்கேயாச்சும் தான் சுற்றிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வேறு எதையோ தேடி போயிட்டாங்க. சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வரலாம். இங்கேருந்து ஊட்டி பில்டிங்ஸ் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். ஐயோ, 24% தான் இருக்குது பேட்ரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம விளாக முடிச்சாகணும். ஐயா, பெஸ்ட் പ്ലേസസ് ടു വിസിറ്റ് ഇൻ കേരള. കേരള ഓക്കെ. വയനാടിക്ക് ഏറ്റവും നല്ലത് ഇപ്പോൾ ബാണാസുര ഡാം. ബാണാസുര ഡാം നല്ലതാണ്. ഇപ്പോൾ ബാണാസുരയിൽ ഒത്തിരി 2-ാം തീയതി മുതൽ 12-ാം തീയതി വരെ ടൂറിസത്തിന് പ്രൊമോട്ട് ചെയ്തിട്ട് കുറേ പ്രോഗ്രാംസ് ഉണ്ട്. എല്ലാ ദിവസവും രാത്രി ഭയങ്കര പരിപാടികളുണ്ട്. അത് നല്ലതായിരിക്കും. കാരാപ്പുഴ, കാരാപ്പുഴ, ബാണാസുര, കാരാപ്പുഴ ഈസ് ബെറ്റർ. ഇപ്പോൾ കാണാൻ വൈകുന്നേരങ്ങളിൽ. പിന്നെന്താ അവങ്ങളാണ് ബെസ്റ്റ് ഫുഡ് ഇൻ കേരള യു ലൈക്ക്? അയ്യാ, കപ്പ മീനും. കപ്പ മീൻ, പൊറോട്ട ബീഫും കൊള്ളാം. പിന്നെ കപ്പയും മീനും നല്ലതാണ്. കപ്പ ബിരിയാണി കഴിച്ചിട്ടുണ്ടോ? ഇല്ല. കപ്പ ബിരിയാണി കഴിക്കണം. കപ്പ ബിരിയാണി എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ കപ്പ ഈ എല്ലാം അറിയാമോ? ബോൺസ്. ഓക്കെ, ബോൺസ് ഒക്കെ കൂടെ വെട്ടി വെച്ചിട്ട് ബോൺസ് കൂടെ ഇട്ടിട്ട്. ஓகே கைஸ், ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல நான் சந்தனமலைன்னு ஒரு vlog பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். ஓகேவா? தேங்க்ஸ்.